ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியா இதை எழுதினவங்க அலெக் டெர்வென் ஹோப். இவரை ஏடி ஹோப் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியன் போயட் இவர். ஸோ இந்த பர்டிகுலர் போம் 1966 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சட்டேரிக்கல் அண்ட் ஆல்சோ கிரிட்டிக்கல் டோனில் தான் இதை எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா, ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் சட்டேரிக்கல் அப்படின்னா, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ ஆஸ்திரேலியா அப்படின்றப்போ இவரும் ஆஸ்திரேலியன் ரைட்டர்ன்றப்போ அதை பற்றி பெருமையாக பேசுவாங்கன்னு தான் நம்ம நினைப்போம். பட் இவர் எப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வேர்ஸ்டான கண்டிஷனை பற்றி பேசியிருக்கிறாரு. ஆனால் அது வந்து நம்ம நெகட்டிவாக நினைக்கிற மாதிரி இருக்காது. ஓகேவா, இப்போது நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம், இப்போது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்றது வந்து கேவலமானதுக்கு கிடையாது. ஸோ பாஸ்ட்டை பற்றி நம்ம சொல்கிறோம், எப்படி இருந்துச்சோ அதை நரேட் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஆஸ்திரேலியாவோட கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, அங்கே யூரோப்பியன் வந்தப்போ அவங்களோட கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது அந்த ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ கம்ப்ளீட்லி ஆஸ்திரேலியா எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க. நிறைய கம்பேரிசன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 7 ஸ்டான்ஸாக இருக்குது. ஈச் ஸ்டான்ஸாலையும் 4 லைன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு 5 சிட்டிஸை கூட மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ எல்லா இடத்துலையும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா அப்படின்றது வந்து இந்த நேஷனில் ட்ரீஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு டல் க்ரீன் கலர், பேல் கிரே கலரில் இருக்குது. ஓகேவா, ரொம்ப செல்வ செழிப்பாக ரொம்ப அட்ராக்டிவான க்ரீன், எக்ஸாக்டாக க்ரீன் லீவ்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப டல்லான லீவ்ஸ் இருக்குது. பெயில் கிரே கலரில் தான் அந்த லேண்ட் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. அது எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு மாடர்ன் வார்ஃபீல்டு எப்படி இருக்கும், ஏன்ஷியன்ட் பீரியடில் உள்ள வார்ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து யூனிஃபார்மாக ட்ரெஸ் பண்ணணும், அதுக்கெலாம் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் அது வந்து லைக் ஒரு சாக்கு மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. பட் இப்போ வந்து வாரியர்ஸோட ட்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா, மாடர்ன் வார்ஃபீல்டில் ஒரு யூனிஃபார்ம் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஒரு கிரே கலரில் இருக்குது. அந்த மாதிரி க்ரீன் அண்ட் கிரே கலர் கலந்த மாதிரியான ஒரு யூனிஃபார்ம் அவங்க வியர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ ஆஸ்திரேலியன் அந்த நேஷன் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஹில்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு டார்க்னஸ் எல்லா இடத்துலையும் ஃபில் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா அப்படின்ற அந்த ஒரு நேஷனை தான் ஹெர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ என்லெஸ் ஹில்ஸாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் ஒரு கம்பேரிசன் ஸ்பினிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, இது வந்து நம்ம ஆஸ்திரேலியன் ஏன்ஷியன் பிரமிட் லைக் ஃபிகர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்பினிக்ஸ் அப்படின்றது ஒரு லயன் மாதிரி இருக்கும். லென்த்தியாக லயன் மாதிரி பாடி இருக்கும், ஹியூமன் மாதிரி அதோட ஹெட்டு வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான ஸ்பினிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிரியேச்சர் வந்து ஒரு இடத்துல படுத்திருந்தா அது எவ்வளோ லென்த்தியாக இருக்குமோ அதோட பிரிண்ட், அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து அந்த இடத்துல பதியும் இல்லையா. அந்த மாதிரி அது படுத்திருந்தால் எவ்வளோ லென்த்துக்கு கண்ணு கெட்டின தூரத்துக்கு அது எப்படி ஜைஜாண்டிக்காக இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஹில்ஸ் எல்லாமே எண்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்பவே லாங்காக ஒரு ஸ்பினிக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இப்போ அந்த ஸ்பினிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே நிறைய டெமாலிஷ் ஆகிட்டு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சில ஸ்டாச்சூஸை வந்து அவங்க இன்னும் அதை சேஃப் அண்ட் செக்யூர்டாக பார்த்துட்டு வராங்க. ஆனால் சில இது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, டெமாலிஷ் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஸ்டோன் லைன் மாதிரி இருக்கிற எல்லாமே இப்போ வந்து கரைஞ்சி போயிடுச்சு, அது எதுவுமே ப்ராப்பராக இப்போ இல்லை அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அது ஆஸ்திரேலியாவோட ஐடென்டிட்டி இல்லையா, ஆஸ்திரேலியாவில் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு, அது எல்லாமே இப்போ வேனிஷ் ஆகிட்டு, விச் மீன்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த ஹெரிட்டேஜ், அதோட கல்ச்சர், ஹிஸ்ட்ரி எல்லாமே வேனிஷ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. செகண்ட் பேராகிராஃபில் என்ன அப்படின்னா, தே கால் ஆஸ்திரேலியா அஸ் யங் கண்ட்ரி. ஏன் யங் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அப்படின்றதும் மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி ரொம்ப வருஷமாக இருக்கே, அதை எதுக்கு நம்ம யங்குன்னு சொல்லணும் அப்படின்னா, எல்லா நாடுகளுமே ஒரு கட்டத்தில் வந்து அவங்க டாமினேட் பண்ணப்பட்டாங்க. செட்டிலர்ஸ் அங்கே வந்து அவங்கள எல்லாரையும் டாமினேட் பண்ணாங்க, அவங்க ரூல் பண்ணாங்க, இவங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லாமல் இருந்துச்சு இல்லையா. அந்த டைம் எல்லாம் மாறி இப்போ அவங்களோட லேண்ட் அவங்களுக்கே கிடச்சிருச்சு, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, யாரும் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க ஃப்ரீயாக அவங்களோட லேண்டில் இருக்க முடியுது இல்லையா. ஸோ இதை வந்து ஒரு ரீபர்த் மாதிரி பார்க்குறாங்க. ஓகேவா, அவங்களுக்கான ஃப்ரீடம், அவங்களுக்கான ரைட்ஸ், யாருமே அவங்கள டாமினேட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியறதுனால புதுசாக நாங்கள் பிறந்திருக்கிறோம், எங்களோட லேண்டே இப்போ தான் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தட் யங் கண்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் இதை சொல்லிட்டு உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பட் தே லை, அவங்க பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஏன் பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, த லாஸ்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் மேப், இந்த ஆஸ்திரேலியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மேப்பில் பார்த்தோன்னா லாஸ்ட்டில் இருக்கும் இல்லையா, ஒரு எண்டில் தான் அந்த ஆஸ்திரேலியா இருக்கும். அந்த எண்டில் இருக்கிற ஆஸ்திரேலியா எம்டியாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஏன் எம்டி அப்படின்னா, லெஸ் பாப்புலேஷன்,
அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாரையுமே நாடு கடத்திட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துக்கா அடிமைகளாக அனுப்பிட்டே இருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்கள அடித்து கொன்னாங்க. யாருமே கேள்வி கேட்க முடியாது. அங்கே இருக்கிற விமெனுக்கு, சில்ட்ரனுக்குலாம் நிறையா சஃபரிங்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக செட்டிலர்ஸ் அந்த இடத்த ஆக்கிபை பண்ணுறாங்க இல்லையா? ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கும்போது செட்டிலர்ஸ் எல்லாரும் அவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்கன்னா, இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி லெஸ் பாப்புலேஷன் தான் இங்கே இருக்கிறதுனால, இது ஒன்றும் யங் கண்ட்ரி கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பியாண்ட் இட்ஸ் சேஞ்ச் ஆஃப் லைஃப். இதில் வந்து ஆஸ்திரேலியா அப்படின்றத ஒரு பொண்ணு மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு எப்படி சேஞ்ச் ஆஃப் லைஃப் அப்படின்றது எந்த பாயிண்ட்டில் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணுன்னு எடுத்துட்டோம்னா அவங்களோட லைஃப்பில் 10 to 15 இயர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு வந்து அந்த பீரியட் சைக்கிள் அவங்களோட லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மந்த் அவங்க வந்து அந்த பீரியட் சைக்கிள் அவங்களோட லைஃப்பில் இருக்கும். தென் மெனோபாஸ் அப்படின்றது என்னென்னா, எந்த டைமில் அவங்களோட லைஃப்பில் அந்த பீரியட்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டாப் ஆகுதோ அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் வந்து அந்த சைக்கிள், அந்த பீரியடோட சைக்கிள் இருக்காது. எவ்ரி மந்த் அவங்களுக்கு அந்த பெயின் எல்லாம் கண்டிப்பாக இருக்காது. பட் அது ஸ்டாப் ஆகிறது நியர்லி அவங்களுக்கு ஒரு 50 அந்த மாதிரி ஏஜ் இருக்கும்போது, 50+ இருக்கும்போது தான் ஸ்டாப் ஆகும் இல்லையா? ஸோ அந்த டைமில் அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியா இப்போ ஃபீல் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. 50 இயர்ஸில் ஒரு ஹீரோயின் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க ஸ்டில் ஒரு 25-30 இருக்கிற ஒரு லேடி மாதிரி இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவங்களோட பாடி அண்ட் அவங்களோட ஹெல்த்தை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி 50 இயர்ஸ் ஆனாலும் அவங்களோட பீரியட்ஸ் வந்து அவங்களுக்கு நின்று போனாலும் அவங்களோட பாடிக்குள்ளே நிறையா சேஞ்சஸ் நடந்திருந்தாலும் வெளியே நம்ம அவங்கள பார்க்கும்போது ஒரு 30+ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஓம்பஸ் ட்ரை அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பீரியட் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. ஸோ அந்த டெலிவரி பெயின் எல்லாமே இனிமே அவங்களோட லைஃப்பில் கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள பார்க்குறோம், அவங்களுக்கு ஒரு 30+ தான் இருக்கும்னு நினைக்கிறோன்னா, இதே மாதிரி தான் ஆஸ்திரேலியா. அதை வந்து வெளியே பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எல்லா இடமுமே நல்லா தான் இருக்குது, செழிப்பாக இருக்குது, மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வெளியே நினைக்கலாம். பட் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் அதோட கல்ச்சர், அதோட ஹெரிட்டேஜ், அங்கே இருந்த ஏன்ஷியன்ட் பீப்புள் எல்லாரும் எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, எத்தனை பேர் இங்கே காணாமல் போயிருக்கிறாங்க, அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ வெளியே இருக்கிற அப்பியரன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க, நீங்கள் ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணுவீங்க. பட் உள்ளே இருக்கிறது வேற, இங்கே வந்து ட்ரைனஸ் மட்டும்தான் இருக்குது, நாங்கள் செழிப்பாக இல்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த டிஸ்கனெக்ஷன், அப்பியரன்ஸுக்கும் ரியாலிட்டிக்கும் உள்ள டிஸ்கனெக்ஷனை சொல்லியிருக்கிறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து எந்த விதமான சாங், ஆர்கிடெக்சர் அந்த மாதிரிலாம் எந்த ஹிஸ்ட்ரியுமே கிடையாது. இப்போ ஆஸ்திரேலியா போனீங்கன்னா ஆஸ்திரேலியன் பீப்புளுக்கான ஒரு சாங், ஒரு ஏன்ஷியன் சாங் இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்களோட லாங்குவேஜ் வந்து வெரி ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அது வந்துச்சு. ஸோ அவங்களுக்கான சாங்ஸ் எதுவுமே அப்போ இல்லை. ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லும்போது பெரிய பெரிய அழகான கட்டடங்கள் எதுவுமே அவங்க கட்டலை. எல்லா இடத்துலையும் ட்ரைனஸ் இருக்கும்போது அவங்களால எந்த கட்டடங்களும் கட்ட முடியலை. தென் இப்போவும் எங்களோட லேண்ட் வந்து ஒரு யங் லேண்டாக தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படின்னா, இமோஷன் அண்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், எங்ககிட்ட எந்த கல்ச்சரும் இல்லை, ஹிஸ்ட்ரியும் இல்லை. செட்டிலர்ஸ் இங்கே வந்தாங்க, எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க, அதுலேருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அது மட்டும்தான் எங்ககிட்ட இருக்கே தவிர எங்களோட ஹிஸ்ட்ரி எங்ககிட்ட இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இந்த ரிவர் வாட்டரோட ஒரு கம்பேரிசன், ரிவர் வாட்டர் வந்து எப்படி கரெக்டாக அந்த எண்ட் ஆஃப் தி சாண்டை போய் சேருதோ, கீழே இருக்கிற அந்த இன்லேண்ட் சாண்ட் அதை ரீச் பண்ணும் இல்லையா? அந்த மாதிரி மென்னோட நாலேஜ் எல்லாமே இந்த ஒரு பிலீஃப்ஸ்குள்ளே அது அடங்கிறது. ஒரு ஸ்டூப்பிடிட்டி தான் பார்க்க முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. எவ்வளோ நாலேஜபிளாக அவங்களுக்கு வந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் அவங்க ஸ்லிப் ஆகிடுறாங்க. பக்கத்து கண்ட்ரியில் உள்ள ஹிஸ்ட்ரி, அவங்களோட கல்ச்சரை பாரோ பண்ணுறது மூலமாக இங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை அவங்க மறந்துடுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபோர்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கெய்ன்ஸ் டு பெர்த். கெய்ன்ஸ் அப்படின்றது ஆஸ்திரேலியாவோட கேட்வே அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. ஸோ அந்த இடத்துல இருந்து பெர்த் அப்படின்றது வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் சிட்டி. ஸோ அங்கே வரைக்கும், ஸோ ஒரு கம்ப்ளீட் ஆஸ்திரேலியா ஃபுல்லாகவே எங்களோட ஏன்ஷியன் பீப்புள் வந்து ஒரு ஃப்ளட்டு மாதிரி, வெள்ளம் மாதிரி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறாங்க. வெள்ளம் வந்தால் எப்படி அது எல்லா இடத்தையும் கவர் பண்ணிடுமோ, ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் அந்த தண்ணி கண்டிப்பாக உள்ளே போயிடும் இல்லையா? அந்த மாதிரி எங்களோட ஏன்ஷியன் ஆஸ்திரேலியன் பீப்புள் எல்லா இடத்துலையுமே ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அட்லாஸ்ட் அந்த அல்டிமேட் மேன் அப்படின்றது யாருன்னா, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், இனியும் வரப்போகிற எத்தனை பர்சனாக இருந்தாலும் சரி, இந்த ஆஸ்திரேலியன் பீப்புள் எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க, எங்களோட லேண்டில் தான் வாழ்வாங்க. ஈவன் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான லைஃப் இல்லைனாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க வந்து நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது, நாங்கள் நல்லா இங்கே வாழ்கிறோம் அப்படின்றத தாண்டி நாங்கள் ஜஸ்ட் சர்வே பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட லைஃப் இருக்கும். ஜஸ்ட் சர்வைவலுக்காக மட்டும்தான் இங்கே இருக்கிறோம், மற்றபடி எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இல்லைனாலும் நாங்கள் இங்கே இருப்போம், எங்களோட லாஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் இங்கே தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எங்களோட லாஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் இந்த லேண்டில் தான் அவங்க இருந்து இறந்து போவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபிஃப்த்
ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 சிட்டிஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப டெவலப்டான வாஸ்ட் ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு 5 சிட்டிஸில் வந்து சால்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள், ஒரு புண்ணு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெளியேருந்து வந்த செட்டிலர்ஸ் எல்லாருமே எங்களோட ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட எனர்ஜி எல்லாத்தையும் அவங்க உறிஞ்சிக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. இப்போ எப்படி பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய இம்பார்ட்டண்ட்டான வெல்த் எல்லாமே எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணாங்களோ, எடுத்துகிட்டு போனாங்களோ, அந்த மாதிரி இவங்களும் ஆஸ்திரேலியாவோட எல்லா வெல்த்தையுமே அப்படியே உறிஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் வாஸ்ட் பேராசைட், ஒரு ஒட்டுண்ணி மாதிரி, ஒரு பெரிய ஒட்டுண்ணி மாதிரி அவங்க எல்லாருமே அங்கேருந்து இங்கே வந்து இங்கேயே ஒட்டிகிட்ருக்குறாங்க. ராபர் அவர் ஸ்டேட், அவங்க எல்லாருமே எங்களோட வளங்கள் எல்லாத்தையும் திருடிட்டுருக்குறாங்க. எதெல்லாம் லார்ஜஸ்ட் சிட்டியோ அங்கே இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் அவங்க திருடிட்டுருக்குறாங்க. அப்படி வளங்களை மட்டும் திருடுறது இல்லாமல் இங்கே வந்திருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் யூரோப்பியன் கிடையாது, அதாவது செகண்ட் ஹேண்ட் யூரோப்பியன். ஃபர்ஸ்ட் வந்து ஏன்ஷியன் பீரியடில் இந்த காலனைசேஷனுக்குலாம் முன்னாடி யூரோப்பியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரியில் தப்பு பண்ணுறவங்க நிறைய பேரை ஜெயிலில் அடைக்கிறதுக்கு அந்த ஜெயில் வந்து அவங்களுக்கு போதலை, அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அங்கே க்ரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஜெயிலெல்லாம் பத்த மாட்டுக்கு அப்படின்றதுனால எல்லாரையும் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு வந்த செட்டிலர்ஸ் எல்லாருமே ரொம்ப க்ரூயலான மர்டரர்ஸாக இருப்பாங்க, தீஃபாக இருப்பாங்க, அந்த மாதிரியான பீப்புள் எல்லாரும் தான் இங்கே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு செகண்ட் ஹேண்ட் யூரோப்பியன்ஸ் எல்லாரும் தான் இங்கே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க நார்மலாக இங்கே சர்வே பண்ணுறதுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட வளங்கள் எல்லாத்தையும் அவங்க அழிச்சிட்டு இருந்தாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த செஷன் எங்களையே வந்து ஒரு ஏலியன் மாதிரி அந்த ரிவர் சைடில் நிற்க வச்சுட்டாங்க. எண்ட் ஆஃப் தி அந்த சீஷோர் பக்கத்தில் நாங்களே ஒரு ஏலியன் மாதிரி நின்னோம். அவங்க எங்களோட வளங்கள் எல்லாத்தையும் கடல் வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த பீப்புள் எல்லாரும் எப்படி அந்த போத் ஆஸ்திரேலியன் அண்ட் ஆல்சோ யூரோப்பியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சருக்கு நடுவில் அவங்க மாட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க. 6th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைக் ஹிம் இன் தி குரூப். இப்போ ஏடி ஹோப்புமே இந்த குரூப்பில் இருந்த ஒரு பர்சன் மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நானும் ஒரு ஆஸ்திரேலியன், இந்த குரூப்பில் தான் நானும் இருந்தேன். நான் வந்து இப்போ எப்படா இந்த மாடர்ன் சிட்டியை விட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கிறேன். இப்போ என்னோட ஹோம் டவுன், அந்த கிளாடி ஹோம் டவுனுக்கு நான் திரும்பிட்டேன், ஆஸ்திரேலியாவுக்கு நான் வந்துட்டேன். இங்கே ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா எனக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு திக் ஜங்கிள் லைக் மாடர்ன் தாட்ஸோடு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஏன்னா நான் அங்கே இருக்கும்போது அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ஹெரிட்டேஜ், அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருக்குது. ஒரு ஜங்கிள் லைக் மாடர்ன் தாட்ஸ் தான் எனக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே நான் வந்தது எதுக்காக அப்படின்னா டு ஃபைண்ட் த அரேபியன் டெசர்ட். அரேபியன் டெசர்ட்டில் தான் இப்போ ஜீசஸாக இருக்கட்டும், இல்லை முகமது நபிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராஃபிட் எல்லாமே க்ரியேட் ஆனது இந்த ஜஸ்ட் சாண்டில் இருந்து தான் இல்லையா. இந்த அரேபியன் டெசர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சாதாரண சாண்டில் இருந்து தான் அந்த மாதிரி ப்ராஃபிட் எல்லாமே க்ரியேட் ஆனாங்க, வந்தாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்களுக்குள்ளேயும் ஒரு ஹோப் இருக்குது. இந்த மாதிரி ப்ராஃபிட் லைக் ஹியூமன் மைண்ட் எங்களுக்கும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போடு தான் நாங்களும் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபைனல் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சச் சாவேஜ் அப்படின்றப்போ ரொம்ப காட்டு மிராண்டித்தனமான, ஸ்கார்லட் அப்படின்னு சொல்லும்போது நல்லா டார்க் பிளாக் லைக் ரெட், அந்த மாதிரியான கலர்லலாம் இங்கே வந்து எந்த ஒரு சீனரிஸும் இல்லை. க்ரீன் கலர் ஹில்லெல்லாம் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது, ஜஸ்ட் டேர் லேண்ட்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் நம்ம எந்த இடத்துலையும் ஒரு வைப்ரண்ட் கலர்ஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியாது, எங்கேயுமே பெயில் அண்ட் டல் கலர்ஸ் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு யுனிக் ஸ்பிரிட் வரும்னு சொல்லி நாங்கள் தேடிட்டுருக்குறோம். இந்த சிம்ப்ளிசிட்டியிலேருந்து ஒரு யுனிக் ஸ்பிரிட்டை நாங்கள் தேடிட்டுருக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாடர்ன் இன்டெலெக்சுவல்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே அப்பியரன்ஸ்க்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்க்குறாங்க அப்படின்னா வெளியே பார்க்கும்போது எஸ் ஆஸ்திரேலியா ரொம்பவே அழகாக இருக்குது, அங்கே எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும். பட் உள்ளே எவ்வளோ சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு கல்ச்சர்டு ஏப்ஸ். ஸோ இதை வந்து மேனோட கம்பேர் பண்ணுறாங்க. அவங்களோட அவங்களோட டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நடக்கும்போது அந்த பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு கல்ச்சர்டு ஏப்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நீங்கள் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த சிவிலைசேஷன் தான் இங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவர் ஆஸ்திரேலியாவோட பெருமையான விஷயங்களையும் சொல்ல நினைக்கிறாரு, அட் த சேம் டைம் அழிஞ்சு போன அந்த ஹிஸ்ட்ரியை நினச்சும் வருத்தப்படுறாரு. ஸோ ஒரு சட்டைரிக்கல் டோனில் நீங்கள் வந்து மேபி இது வெல்த்தாக இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நினைக்கலாம், பட் உள்ள இதோட கண்டிஷன் இதுதான் அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.